இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். ஆங்காங்கே தலையெடுப்பதற்கு இந்துத்துவ சக்திகள் காரணமாக இருக்கிற காரணத்தால் அந்த சகோதரத்துவம் அடியோடு நாசமாக்கப்படுகிற வகையிலே இந்த சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருப்பதால் அதை பற்றியும் என்னுடைய சமத்துவ நடைபயணத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அதை நான் வலியுறுத்தி வந்திருக்கிறேன். சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் சமய நல்லிணக்கத்தையும் சாதிய நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தி வந்திருக்கிறேன். அதற்கு நல்ல வரவேற்பு இருந்தது. இந்துத்துவ சக்திகள் நுழைய பிரவேசிக்க முயற்சிக்கின்றன. அந்த முயற்சி வெற்றி பெறாது. எச்சரிக்க வேண்டியது, திராவிட இயக்கத்திலேயே 62 ஆண்டுகள் பொது வாழ்விலே பயணித்து வந்திருக்கக்கூடிய எனக்கு, 5½ ஆண்டுகள் சிறைவாசத்தை ஏற்றிருக்கக்கூடிய எனக்கு, என்னுடைய பொது வாழ்வினுடைய கடமையில் ஒன்றாக இதை செய்திருக்கிறேன். தெரியலைங்க, எனக்கு தெரியாது. அப்படி இருக்குன்னா அங்கே உங்கள் மூலமாக தான், ஊடகம் மூலமாக தான், தொலைக்காட்சி மூலம், பத்திரிகை மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டணும். அது திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே மாநாடு அறிவிச்சிருக்காங்க, அவங்க அறிவிப்பாங்க. அதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வாங்க, அது நடக்கும். தமிழிசை சமயத்தில் உளறிட்டே இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், வேற கேள்விக்கு போங்க. சரி ராஜ்குமார், நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன்.